ஒரு மனிதர் தனது முழு செல்வத்தையும் அல்லாவுக்காகக் கொடுத்தார். அவரிடம் கேட்கார்கள், உங்கள் குடும்பத்துக்கு என்ன விட்டீர்கள்? அவர் யார் தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிக நெருங்கிய தோழர். இஸ்லாமை முதலில் ஏற்றவர்களில் ஒருவர். அவர் செல்வந்தர். ஆனா அந்த செல்வம் அவரை கட்டுப்படுத்தவில்லை. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை பார்த்து கேட்கார்கள், இன்று யார் அல்லாவுக்காக ஏதாவது கொடுத்திருக்கிறார்கள்? அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைத்தார், இன்று நான் அபூபக்கரை மிஞ்சனும். அவர் தனது செல்வத்தின் பாதியை கொண்டு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கார்கள், உங்கள் குடும்பத்துக்கு என்ன விட்டீர்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், அதே அளவு. அதற்குப் பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். அவர் தனது முழு செல்வத்தையும் கொண்டு வந்தார். அதை பார்த்த அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கார்கள், அபூபக்கர், உங்கள் குடும்பத்துக்கு என்ன விட்டீர்கள்? அவர் சிரித்தபடி சொன்னார், தே அல்லாவையும் அவரது தூதரையும். அந்த பதில் அங்கே இருந்த எல்லாரின் மனசையும் அதிர வைத்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் சொன்னார்கள், நான் எப்போதும் அபூபக்கரை மிஞ்ச முடியாது. அது பணத்தால் இல்லை, அவரின் ஈமான் காரணமாக. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு கற்றுக் கொடுப்பது, அல்லாவுக்காக கொடுத்தது ஒருபோதும் குறையாது. நம்பிக்கை இருந்தால் பயம் இருக்காது. தே நாம் கொஞ்சம் கொடுக்கிறோம், அவர் அனைத்தையும் கொடுத்தார். இன்னும் இப்படிப்பட்ட சஹாபி கதைகள் கேட்க ஃபாலோ பண்ணுங்க.